நீங்க ஒரு பிஎஸ்என்எல் யூசரா இருக்கீங்க அப்படின்னா உங்களால இன்டர்நெட் ஸ்பீடை ரொம்ப ஸ்லோவா தான் யூஸ் பண்ணிக்க முடியுது அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த ஒரு ஏபிஎன் ட்ரிக்கை ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா வேற லெவலான ஒரு இன்டர்நெட் ஸ்பீடை உங்களால பெற முடியும். அண்ட் தென் பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நீங்க பண்றதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் உங்களுடைய மொபைல்ல இருக்கிற பிஎஸ்என்எல் சிம் ஃபர்ஸ்ட் லாட் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? பட் நான் செகண்டா தான் யூஸ் பண்ணிருக்கேன். நீங்க ஃபர்ஸ்ட் லாட் யூஸ் பண்ணிக்கோங்க. பண்ணிட்ட அப்புறம் உங்களுடைய மொபைல் செட்டிங்ஸ் ஓபன் பண்ணிக்கோங்க. நான் சொல்ற செட்டிங்ஸ் எல்லா மொபைலுமே காமனா தான் இருக்கும். இப்போ மொபைல் செட்டிங்ஸ் ஓபன் பண்ணிட்டு அங்க நமக்கு சிம் கார்டு அண்ட் மொபைல் நெட்வொர்க் அப்படின்னு இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கலாம். சோ கிளிக் பண்ணிட்டோம். அடுத்தது என்னன்னா இப்போ நீங்க பிஎஸ்என்எல் சிம் ஃபர்ஸ்ட் லாட் யூஸ் பண்ணிருக்கீங்கன்னா டுவல் சிம் யூஸ் பண்ணிட்டு இருக்கிற பட்சத்துல சோ இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. பட் நான் செகண்டா யூஸ் பண்ணிருக்கேன். அடுத்ததா பாத்தீங்கன்னா நமக்கு இதுல ஏபிஎன் செட்டிங்ஸ் அப்படிங்கறத நம்ம சூஸ் பண்ணணும். அங்கதான் ஆக்சஸ் பாயிண்ட் நேம் அப்படின்னு இருக்கும் பாருங்க மொபைல் நெட்வொர்க்ல, அதுதான் ஏபிஎன் செட்டிங்ஸ். அதை கிளிக் பண்ணிக்கலாம். சோ கிளிக் பண்ணதுனே பாத்தீங்கன்னா ஆல்ரெடி நான் செட் பண்ணி வச்சுட்டேன். சோ உங்களுக்கு நான் சொல்றேன். அதுக்கு முன்னாடி நீங்க என்ன பண்றீங்கன்னா நியூவா ஒரு ஏபிஎன் கிரியேட் பண்ணணும். ஏன்னா டிஃபால்ட்டா ஒரு ஏபிஎன் இருக்கும் இல்லையா? சோ அதை விட்டுட்டு புதுசா ஒரு ஏபிஎன் கிரியேட் பண்ணலாம். அதனால இங்க நமக்கு நியூ ஏபிஎன் இருக்கும் பாருங்க, பிளஸ் ஐக்கன் போட்டுருக்கும். பட் ஒரு சில மொபைல்ல பாத்தீங்கன்னா டாப் ரைட் கார்னர் இருக்கும், இருந்த இடத்துல இருக்கும். பட் ஒரு சில இடத்துல பாத்தீங்கன்னா பாட்டம்ல இருக்கும். என்னோட மொபைல்ல பாட்டம்ல இருக்கு. இந்த நியூ ஏபிஎன் அப்படிங்கிறது கிளிக் பண்ணிக்கலாம். சோ கிளிக் பண்ணிட்ட அப்புறம் பாத்தீங்கன்னா எடிட் ஆக்சஸ் பாயிண்ட் அப்படிங்கிறது ஓபன் ஆயிருக்கும். இதுல நேம், ஏபிஎன், ப்ராக்ஸி எல்லாமே ஒன் பை ஒன்னா இருக்கு. நான் ஒன்னா சொல்றேன். நேம் அப்படின்னு இருக்கும். இந்த நேம் அப்படிங்கறத கிளிக் பண்ணிக்கோங்க. சோ கிளிக் பண்ண அப்புறம் என்ன பாத்தீங்கன்னா இங்க பிஎஸ்என்எல் அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் டைப் பண்ணிக்கோங்க. பிஎஸ்என்எல் அப்படின்னு டைப் பண்ணிட்டு எகைன் கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுக்கோங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா கிகாநெட் அப்படிங்கறத டைப் பண்ணிக்கோங்க. அதுல ஜி அப்படிங்கிற லெட்டர் கேப்ஸா இருக்கணும். எகைன் பாத்தீங்கன்னா நெட்ல என் அப்படிங்கிற லெட்டர் கேப்ஸா இருக்கணும். எகைன் கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு மேக்ஸ் அப்படிங்கறத டைப் பண்ணிக்கோங்க. அதுல மேக்ஸ்ல எம் அப்படிங்கிற லெட்டர் கேப்ஸா இருக்கணும். பிஎஸ்என்எல் ஸ்பேஸ் கிகாநெட் ஸ்பேஸ் மேக்ஸ். இது ஃபர்ஸ்ட் லெட்டர் எல்லாமே பாத்தீங்கன்னா நமக்கு கேப்ஸா இருக்கணும். பிஎஸ்என்எல் பி, கிகாநெட்ல கி அண்ட் நெட்ல என் அண்ட் தென் பாத்தீங்கன்னா மேக்ஸ்ல எம். சோ இதை நீங்க அப்படியே டைப் பண்ணிக்கோங்க நேம்ல. சோ அடுத்ததான் என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏபிஎன் இருக்கு. இந்த ஏபிஎன் அப்படிங்கறதுல கிளிக் பண்ணிக்கோங்க. இதுல பிஎஸ்என்எல் நெட் அப்படிங்கிறது எல்லாமே ஸ்மால் லெட்டர்ல டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிட்டு ஓகே அப்படிங்கறத கொடுத்துக்கலாம். அடுத்த ப்ராக்ஸி நாட் செட் மீன்ஸ் நீங்க எதுவுமே அதை டச் பண்ண வேண்டாம். அடுத்த போர்ட் இருக்கு. சோ போர்ட் நாட் செட். யூசர் நேம் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த யூசர் நேம் அப்படிங்கறதுல ஸ்பீட் பாட் டாட் கிகாநெட் மேக்ஸ் அப்படிங்கறத டைப் பண்ணிக்கணும். சோ இதுல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்பீட்ல எஸ் அப்படிங்கிற லெட்டர் கேப்ஸா இருக்கணும். அதே போல பாத்தீங்கன்னா எஸ் PWD பாட்ல பி அப்படின்ற கேப்ஸ் ஆகணும். எகைன் ஒரு டாட் போட்டுக்கோங்க. அடுத்த கிகாநெட் அப்படிங்கறத டைப் பண்ணிக்கோங்க. சேம் பாத்தீங்கன்னா இதுலயும் ஜி கேப்ஸா இருக்கணும். எகைன் நெட்ல என் கேப்ஸா இருக்கணும். அண்ட் தென் பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு மேக்ஸ் அப்படிங்கறத டைப் பண்ணிக்கோங்க. அது எம் அப்படிங்கிற கேப்ஸ்ல இருக்கணும். சோ யூசர் நேம் ஸ்பீட் பாட் டாட் கிகாநெட் ஸ்பேஸ் மேக்ஸ் அப்படிங்கிறது தான் பாத்தீங்கன்னா யூசர் நேம். இந்த யூசர் நேம் நீங்க அப்படியே உங்களோட மொபைல்ல டைப் பண்ணிக்கோங்க. இதுதான் பாஸ்வேர்ட் நாட் செட். சர்வர் அப்படிங்கறதுல கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல www.bsnlco.in அப்படிங்கறத டைப் பண்ணிக்கோங்க. சோ எல்லாமே ஸ்மால் லெட்டர் தான். நான் என்ன டைப் பண்ணிருக்கணும் சர்வர்ல நீங்க அதே போல டைப் பண்ணிக்கோங்க. bsnl.co.in இதை நீங்க டைப் பண்ணிட்டு ஓகே அப்படிங்கறத கொடுத்துக்கலாம். அடுத்ததா பாத்தீங்கன்னா நமக்கு MMSC நாட் செட், MMS proxy not set, MMS port also not set, MCC MNC இது ஏரியா கூட எனக்கு வேற மாதிரி நம்பர் இருக்கும். உங்களுடைய மொபைல் டிஃபால்ட்டா என்ன நம்பர் இருக்கோ அது அப்படியே இருக்கட்டும். அடுத்ததா authentication டைப் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதுல நமக்கு கடைசியா PAP or CH அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த ஏபிஎன் டைப் இருக்கும். சோ அந்த இடத்துல கிளிக் பண்ணிக்கோங்க. இதுல நீங்க டிஃபால்ட் அண்ட் SCPL அப்படிங்கறத நீங்க டைப் பண்ற மாதிரி இருக்கும். ஆனா இதுல ஒரு சிலருக்கு இது ஆப்ஷனா கொடுத்திருப்பாங்க. ஒருவேளை ஆப்ஷனா இருந்தா ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இல்ல அப்படின்னா நீங்க டைப் பண்ற மாதிரி இருக்கும், டைப் பண்ணிக்கோங்க. அடுத்த கீழே ஸ்க்ரோல் பண்ணிக்கோங்க. ஏபிஎன் புரோட்டோகால் அப்படின்னு இருக்கும், அந்த இடத்துல கிளிக் பண்ணிக்கோங்க. அங்க IPv4/IPv6 கடைசி ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த ஏபிஎன் ரோமிங் புரோட்டோகால் அப்படின்னு இருக்கும், அந்த இடத்துல கிளிக் பண்ணிட்டு IPv4/IPv6 அப்படிங்கறத கிளிக் பண்ணிக்கோங்க. சோ கடைசியா நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒரு செட்டிங்ஸ் இதுதான் பேரியர். இந்த பேரியர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு நமக்கு பாத்தீங்கன்னா நமக்கு டிஃபால்ட்டாவே அன்ஸ்பெசிஃபைட் கிளிக் இருக்கும், அதை அன்கிளிக் பண்ணி விட்டுக்கோங்க. அடுத்தது LTE அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. எகைன் பாத்தீங்கன்னா HSUPA, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கீழே HSDPA, UMTS, EDGE அண்ட் GPRS. சோ நான் என்னென்ன கிளிக் பண்ணிருக்கணும் அதே போல நீங்களும் கிளிக் பண்ணிட்டு ஓகே அப்படிங்கறத கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு அப்புறம் பாத்தீங்கன்னா இப்போ ஆல்மோஸ்ட் டன். ஆனா நீங்க கிரியேட் பண்ண ஏபிஎன் ஃபர்ஸ்ட் சேவ் பண்ணிக்கணும், அப்பதான் ஒர்க் ஆகும். இப்ப கீழே மோர் அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. அங்க நமக்கு சேவ் அப்படின்னு இருக்கும். இல்ல நமக்கு டாப் ரைட் கார்னர்ல பாத்தீங்கன்னா நமக்கு சேவ் ஆப்ஷன் கொடுத்து கேட்பாங்க. உங்களோட மொபைல பொறுத்து அது வேரி ஆகும். இப்ப நான் சேவ் அப்படிங்கறத கொடுத்துக்கிறேன். இப்ப நம்ம சேவ் கொடுத்த உடனே பாத்தீங்கன்னா உங்களுடைய இன்டர்நெட் ஆஃப் ஆயிட்டு ஆன் ஆகும். இப்போ உங்களுடைய மொபைல ஜஸ்ட் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு எகைன் ஆன் பண்ணிட்டு அப்புறமா உங்களோட இன்டர்நெட் ஸ்பீட இதுக்கு முன்ன எப்படி இருக்கு இப்ப எப்படி இருக்கு அப்படிங்கறத நீங்க செக் பண்ணி பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும். அண்ட் தென் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மட்டும் லைக் பண்ணிக்கோங்க, நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சோ இந்த மாதிரி வேற என்ன ஏபிஎன் வேணும் அப்படிங்கறதையும் கமெண்ட் லீவ் பண்ணிக்கோங்க.